மக்கள் நலத்திட்டங்கள், சமூக பாதுகாப்பு திட்டங்கள் ஆகிய திட்டங்களை எல்லாம் ஒருங்கி செயல்படுத்திய முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையின் மூலமாக கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் 100% நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதி தான் என்பதனை இன்றைக்கு நாடு கண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதை நிறைவாக ஆளுகின்ற முதலமைச்சர் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் மக்களை காப்பாற்றுகின்ற நிலையில் இருந்து கொண்டு நம்முடைய தளபதி அவர்கள் அத்தனை பெருமக்களுக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடத்தை திட்டமிட்டு இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு திட்டங்களையும் மக்கள் பயனுள்ள திட்டங்கள். அந்த திட்டங்களுடைய பலன் இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50, 100, 200 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகின்ற நம்முடைய எதிர்கால சந்ததியிடம் பெற வேண்டும் என்று பார்த்து தான் நம்முடைய தளபதி அத்தனை திட்டங்களையும் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டத்தினுடைய முழு பயனும் மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்கின்றனவா என்று தினந்தோறும் ஆய்வு செய்து அந்த பணியை நிறைவாக ஆற்றுகின்ற முதலமைச்சராக, இந்தியாவிலே தலை சிறந்த முதலமைச்சராக நம்முடைய தளபதி விளங்கி கொண்டிருக்கிறான் என்பதனையும், அதிலும் எந்த சூழ்நிலையில் தமிழகத்திலிருந்து நம்முடைய மாநிலத்திலிருந்து வரிகள் மூலமாக, செஸ் மூலமாக மத்திய தொகுப்பிற்கு வரியாக சென்று கொண்டிருக்கின்ற நிலை, இது எல்லா மாநிலங்களும் மத்திய அரசுக்கு செலுத்துகின்ற ஒரு நிலை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி. அப்படி செலுத்துகின்ற பொழுது மீண்டும் அந்த நிதியை பகிர்ந்து அளிக்க வேண்டிய மத்திய அரசு தமிழகத்திற்கு 3 நிதிநிலை கமிஷன் மூலமாக நமக்கு வரவேண்டிய நிதி 40%. ஆனால் மத்திய அரசு, ஒன்றிய அரசு தந்ததோ 4% தான். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய, நம் மாநிலத்தினுடைய சொந்த நிதி ஆதாரத்தை கொண்டு அவர்கள் இங்கு அறிவிக்கப்பட்ட அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுகின்ற முதலமைச்சராக, நீங்கள் மத்திய அரசு நிதியை தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி, எம் மக்களுக்கு, எம் மாநிலத்திலிருந்து பெறப்படுகின்ற நிதியை மீண்டும் அம்மக்களுக்கு நான் பல்வேறு திட்டங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்ப்பேன் என்ப சூளுரைத்து இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும், ஒரு நாடு வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளம் பெருக வேண்டும். தொழிற்சாலைகள் மிகுதியாக அந்த பகுதியில் நிறுவ வேண்டும். ஆனால் நம்முடைய தென் மாவட்டங்கள், தெற்கத்திய மாவட்டங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்ற காரணத்தினால் அத்தனை தொழிற்சாலைகளும் சென்னை, அதனுடைய சுற்றுவட்டார பகுதியிலையும் கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் தான் உருவாக்கப்படுகின்ற நிலை கடந்த காலங்களில் இருந்தது. இந்த தொழிற்சாலைகள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நமது தளபதி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை இங்கு அழைத்து வந்து லட்சக்கணக்கான முதலீடுகளை தொழிற்சாலை தொடங்க ஈர்த்து மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாநிலங்களில் இன்றைக்கு பல்வேறு சிறு தொழிற்சாலை முதற்கொண்டு பெரிய கனரக தொழிற்சாலை மட்டும் உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் இன்றைக்கு முதலீடாக பெறப்பட்டு நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய மாவட்டத்திலே வேலைவாய்ப்பை பெறுகின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார். முன்பு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்குண்டு கிடக்கிறது. அதன் பொதுச் செயலராக தனக்குத்தானே முகடம் சுற்றி கொண்ட எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக வந்தால் அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று அவர் தலைமை கழகத்தில் தன்னுடைய அடிமைகளை வைத்து பேச வைத்ததன் காரணமாக அவர் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இன்று வரை 11 தேர்தல்களை பழனிசாமி சந்தித்து பெரும் தோல்வி தான் அடைந்திருக்கிறார் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தலைவர்
பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணி பெண்களுக்கு பல்வேறு வகையான அவர்கள் முன்னேற்றத்திற்கு பல்வேறு வகையான நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். பெண்களுக்கு உரிமை தொகை மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. ஒரு இன்ப அதிர்ச்சியை நாட்டு மக்களுக்கு தந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள்தான். அங்கே விசில் வந்துட்டு இருக்குது. இந்த விசில் தான் நம்முடைய ஆதி காலத்திலிருந்து நம்முடைய தேசிய கீதமாக ஒலித்து கொண்டு இருக்கிறது என்பதையும், விசில் சத்தம் கேட்டாலே நம்ம உறுதியாக அனைத்து தேர்தலிலும் உறுதியாக மாபெரும் வெற்றி அடைவோம் என்பதுதான் நிலை. இன்றைக்கு நீங்கள் இங்கே நிறைவாக வருகை புரிந்து உங்களுடைய திருமுகலில் ஒரு மலர்ச்சி, ஒரு மகிழ்ச்சியை நான் காணுகிறேன். ஏனென்று சொன்னால், தேர்தல் இப்போ அறிவிச்சிருக்காங்க. நான் தேர்தல் அறிவிக்க 2 வருஷத்திற்கு முன்னாலே நீங்கள் தேர்தல் கால பணிகளை தளபதியிட்ட கட்டளையை ஏற்று நிறைவாக செய்து முடித்திருக்கிறீர்கள், கடமை செய்திருக்கிறீர்கள் என்பதை நான் நன்றாகவே அறிவேன். நாளை தேர்தல் வந்தால் கூட அதில் மாபெரும் வெற்றி அடையக்கூடிய பூர்வாங்க அடிப்படை பணிகள் நீங்கள் நிறைவாக செய்து முடித்திருக்கிறீர்கள். தேசிய அளவில் ஒரு கட்சி உருவாக்கியிருக்காங்க, கூட்டணி. அந்த கூட்டணி தோத்துருவோம், கண்டிப்பாக தோல்வியை தழுவ போகிறோன்னு சொல்லி யாரோ கூட்டணிக்கு கூட்டிருக்க, ஐயோ நான் வரமாட்டேன், உங்களோட சேர்ந்த நானும் தோல்வி அடைஞ்சிருன்னு சொல்லி ஒதுங்குகிற காட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, தொடர்ந்து எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் நமக்கான உரிமைகளை பெற்றுத்தருகின்ற முதலமைச்சராக, மாநில சுயாட்சியை பெற்றுத்தருகின்ற முதலமைச்சராக, சமூக நீதியை அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பரவலாக்கப்பட வேண்டிய உழைக்கின்ற முதலமைச்சராக, அனைத்து மக்களும் ஒரு தாய் மக்கள் என்று பாவித்து பாகுபாடு இல்லாத நல்ல முதலமைச்சராக, மனிதாபிமான முதலமைச்சராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்கள், நீ பெரியவர் நான் பெரியவர் என்ற நிலையிலே இல்லை தலைவர்கிட்ட. எல்லாரும் ஒரு தாய் மக்கள், சமநீதியோடு மக்கள் வாழ வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் பெரியார் அந்த பகுத்தறிவினை இன்றைக்கு நிலைநிறுத்துகின்ற தலைவராக வலம் வந்து கொண்டு இருக்கின்றார் என்பதையும், கல்வியில் மாணவ செல்வங்களுக்கு அனைத்து நிலைகளிலும் பல்வேறு நிதி உதவி தந்து அவர்கள் உயர்கல்வி வரை இலவச கல்வியை தருகின்ற முதலமைச்சராக, தொழில் பலம் பெறுகின்ற முதலமைச்சராக, விவசாயத்துறையில் நாடு முதல்நிலை மாநிலமாக முன்னேறக்கூடிய கடமை செய்கின்ற முதலமைச்சராக, கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி கூட வெளியேறி போகாத கட்டுக்கோப்போடு அத்தனை பேரையும் அரவணைத்து செல்கின்ற முதலமைச்சராக, ஒரு தலைசிறந்த ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி இன்றைக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். என்ற சூழ்நிலையில் 5 ஆண்டுகள் கடந்து மீண்டும் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நாம் எதிர்நோக்கின்றிருக்கிற நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டிய எஜமானர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். எஜமானர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பினை எழுதுகின்ற ஒரே தலைவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள், இன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள், இவர்கள்தான் மக்களுடைய அன்பை பெற்று முதலமைச்சரான தலைவர்கள். மற்ற தலைவர்கள்லாம் நாமினேட்டட் தலைவர்கள் தான். மக்களுடைய வாக்குகளை, அபிமானத்தை பெற்ற தலைவர்களாக இவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில் நம்முடைய தளபதி அவர்களும் இன்றைக்கு 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திருக்கிறார். ஆண்ட முதலமைச்சர் மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 2வது முறையாகவும் பெறப்போகிற தலைவர் நம்முடைய தளபதி தான் என்பதை நாடு காணுகின்ற ஒரு நல்ல காட்சி, காணுகின்ற நிலையை அத்தனை பெருமக்களும் இன்றைக்கு நல்ல தீர்ப்பினை எழுத தயாராகிவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில்தான் சிறுபான்மை பெருமக்களுக்கு பாதுகாப்பு அரணாக
இருக்கின்ற ஒரே இயக்கம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற தளபதி அவர்கள் அனைத்து தரப்பட்ட மக்களுடைய அன்பினை பெற்று வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் இரண்டாம் முறையாக தளபதி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்குரிய ஆக்கப்பூர்வமான கடமைகளை நீங்கள் செய்து வெற்றி கனியை பறித்து தளபதி அவருடைய திருக்கரங்களில் தருவோம் என்று சொல்லி நம்முடைய சின்ன நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அதாவது இந்த உலகத்தை பூமியை ஆளுகின்ற கோள்கள் 9 கோள்கள் தான் இன்றைக்கு இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதில் மிகவும் சக்தி வாய்ந்த கோள் சூரியன். சக்தி வாய்ந்த சூரியன். எந்த காலத்திலும் சூரியன் வெல்வதற்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே எந்த நாடும் இல்லை என்ற நிலை இருக்கிறது. ஆக நம்முடைய சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் அனைத்து மக்களும் பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி சின்னமாக உதயசூரியன் மகத்தான வெற்றி பெற்று வெற்றி கணியை நம்முடைய தளபதிக்கு திருக்கணியை சமர்ப்பிப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.